ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் உள்ளக்கிற ஒரு ப்ராப்ளத்தை தான் சால்வ் பண்ண போகிறோம். அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் உள்ள வந்து கெரினான்னு காட்டிடும். ஆனால் உள்ளே போயிட்டு அந்த லோடிங் ஆகிறதுல மட்டும் லோடிங்கே ஆகாது. நெட்டெல்லாம் இருக்கும், ஆனால் லோடிங் மட்டும் ஆகாது. இது எல்லா செல்லுலேயும் இருக்கிற ப்ராப்ளம். இது வந்து செல்லில் இருக்கிறதுல ஃப்ரீ ஃபயர் உள்ள இருக்கிற ப்ராப்ளம். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட ஃப்ரீ ஃபயர் வெளியே வந்து ஃப்ரீ ஃபயரை வந்து இப்போ வெளியே வந்துட்டு ஃபுல்லாக மேலே தள்ளிடுங்க. நெட்டு தான் இருக்குது, ஆனால் இது ஒர்க் ஆகாது. இதுக்கு என்னென்னா ஃபுல்லாக வெளியே வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் இது நான் சொல்கிற மாதிரி தள்ளிடுங்க. இப்போ வந்து சுவிட்சாக பவர் பட்டன் ஆஃப் பவர் பட்டன் அழுத்தி பிடிச்சிங்கனாக்கா, இப்போ ரீஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா செல்ஃபோன் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அதே ஆஃப் ஆகி ஆன் ஆகிடும். ஆன் ஆகிடுச்சு செட்டு. இப்போ ஆஃப் பண்ணி போட்டேன் நான். இப்போ பாருங்கள், ஃப்ரீ ஃபயர் உள்ள போகிறேன். நான் ஃப்ரீ ஃபயர் உள்ள போகிறேன் பாருங்கள். இந்த கேடானுக்கிற இடத்துல மட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நிற்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நிற்கும் லோடிங் ஆகிறதுக்கு. அது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அதே லோடிங் ஆகும். அது கிரீனாக இருக்கிற இடத்துல மட்டும், அது மட்டும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அது உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் இருங்க. இப்போ 10 நிமிஷம் லோடிங் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், லோடிங் ஆகுது, நீங்களே பார்ப்பீங்க. இப்போ லோடிங் ஆகும் பாருங்கள், ஆயிடுச்சு, நீங்களே பார்த்தீங்க. இப்போ இந்த இது இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டாட்டா, see you.